நம்ம பாயிண்டா எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ we are going to get into the sum. So first இதெல்லாம் ஆமா சொல்லுமா 34 போட்டிங்களா கண்ணா? சூப்பரா, வெரி குட். நீ விஜயலட்சுமி நீங்க போட்டிங்களா 34? வெரி குட். ஸ்ரேயா? சரி சரி சரி, ஓகேடா. அக்ஷயா அது ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கோடா, நான் ஒரு மாதிரி ஹை லெவல்ல சொல்றேன். ஆ, நீங்களும் ரீகேப் பண்ணிக்கோங்க. யாரோ போட்டீங்க நீங்களே, ஸ்ரேயாவா விஜயலட்சுமி யாரோ போட்டான்னு சொன்னாங்க, நீங்களும் ரீகேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல்லையே ரொம்ப 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 முக்கியமான ரெண்டு விஷயம் எதுனா கேஷ் பட்ஜெட்டும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டும் தான். ஓகே, கேஷ் பட்ஜெட் வந்து நம்ம இன்டெப்தா எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து லெட்ஸ் டேக் கேஷ் பட்ஜெட். ஒரு சம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் 45 மினிட்ஸ். ஓகேவா? என்னடா டைம் இவ்வளோ ஆகுறதுலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு வாட்டி அந்த சம் போட்டு அப்படியா? ஓகே. அஸ்வினி குட் ஈவினிங். ஆ, ஸோ இப்போ வந்து இந்த கேஷ் பட்ஜெட் வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அஸ்வினி நீங்க போட்டீங்களா இல்லஸ்ட்ரேஷன் 34? மே, ஜூன் போட்டீங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிச்சா கேஷ் பட்ஜெட்? குட். ஆயிஷா குட் ஈவினிங். ஆயிஷா கேட்கறதா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் எவ்வளோ? சம்பள 10,000. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரெசீட்ஸ் அப்புறம் பேமெண்ட்ஸ். எனக்கு ஒரு நிமிஷம், உங்க புக்ல என்ன பேஜ் சொல்லுங்களேன் டென்டேட்டிவ்லி. சரி தாங்க. அந்த cash budget பண்ணியா? இல்ல எனக்கு முன்னாடி இருக்கிற சம் ஒரு வாட்டி பார்க்கணும். அது கேஷ் பட்ஜெட் நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. அதுக்காக தான் பார்க்குறேன். ஏதோ சம்திங் ஐ மிஸ்டு மாதிரி தோணுது. இந்த சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, சம் போட்டு இந்த சம் போடுறேன். ஸோ ரெசீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன
ஓகே, ஒரு ஒரு ஐட்டமா பார்க்கலாம். சேல்ஸ் சேல்ஸ் வந்து 20,000, 22,000, 28,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் வந்து 50%. ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸ் சுக்லாம்பரதனம் வந்து கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ் எவ்வளோ? 50%னா எவ்வளோ? இங்க 10,000, இவங்க 11,000, இது 14,000, அப்புறம் 18,000, 15,000, 20,000. இது கேஷ் சேல்ஸ். ஓகேவா? அடுத்தது என்னதுன்னா கேஷ் சேல்ஸ் எப்பவுமே ஃபாலோடு பை என்ன? கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ். கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ்க்கு வந்து என்ன ரூல் கொடுத்துருக்காங்க ஆயிஷா? என்ன ரூல் பார்த்தோம் நம்ம கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ்க்கு? இருக்கு. அப்பனா ஜான்வரில இருக்கிறது பிப்ரவரிக்கு வரும். கரெக்டா? அப்ப இங்க 10,000, 11,000, 14,000, 18,000, 15,000. கரெக்டா? 20 வராது செல்லம். ஏன்னா ஜூன் வரைக்கும் தானே. ஜூன் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 20 வரும். ஆக்சுவலா வந்துனா வரும். நம்ம சம்பளம் இப்போதைக்கு வராது. இது முடிஞ்சிருச்சா? இப்போ சேல்ஸ்ல ரெண்டா அழகா நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, a new machinery is to be installed at rupees 20,000 on credit is to be repaid by 2 equal installments in March and April. அப்படின்னா மார்ச் ஏப்ரலையும் டார்கெட் பண்ணி என்னைக்கு எப்ப பேமெண்ட் நடக்கிறது? மார்ச் அண்ட் ஏப்ரல். அப்போ மார்ச் அண்ட் ஏப்ரல்ல 10,000 10,000 போட்டுலாமா? கரெக்டா? எல்லாருக்கும் டவுட் இல்லையே? சூப்பர். அடுத்தது சேல்ஸ் கமிஷன் 5% on sales is to be paid within a month. So அது பேமெண்டா? So commission on sales in following actual sales. அப்பனா இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா சாரி, இங்க வந்து அஹ், இது ஃபுல் வியூ இருக்கிறதுனால இங்க காமிக்கிறேன். பத்து இங்கே கேஷ் செப்பரேட் பண்ண சாரி. இப்ப 10,000 ரூபாய் இங்க சேல்ஸ் ஆயிருக்குன்னா அப்போ அடுத்த மாசம் 5%. ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 550, 900, 750. கமிஷன் முடிச்சிட்டோமா? 10,000 being the amount of second call may be received in March. அப்போ call money received. அப்புறம் ஷேர் பிரீமியம் அமௌண்டிங் டு இது ஷேர் பிரீமியம் obtained மார்ச்ல 2,000. பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோடு பை சப்ளையர்ஸ். அஸ்வினி சொல்லுங்க அஸ்வினி. பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோடு பை த சப்ளையர்ஸ்னா எந்த பாயிண்ட்ல இது டச் ஆகும்? சப்ளையர்ஸ்க்கு பீரியட் ஆஃப் கிரெடிட் என்னமோ என்னமோ டைம் கொடுத்துருக்காரு. கரெக்டா? நம்ம எவ்வளவு பே பண்ணோம்? மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் பே பண்ணோம். அப்ப 2 மந்த்ஸ்னா எப்படி? இங்க பாருங்க. சோ ஜான்வரி விட்டுடணும், பிப்ரவரி விட்டுணும், மார்ச்ல இருந்து பே பண்ணோம். எந்த அமௌண்ட்ட? இந்த மெட்டீரியல்ஸ் அமௌண்ட். புரியுதா? மெட்டீரியல்ஸ். ஓகேவா? பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ். சோ ஜான் ஃபெப் விட்டா இந்த கேஷ் பட்ஜெட்டை மட்டும் ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்கண்ணா எல்லாரும். இந்த சாப்டர்லயே கேஷ் பட்ஜெட் மட்டும் 2 வாட்டி, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ஒரு 2 வாட்டி போதும். மத்ததெல்லாம் ஃபார்முலா டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? 20,000, 14,000, 14,000, 22,000. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்றாங்க? அக்ஷயா நீங்க வாங்க அக்ஷயா.
பீரியட் ஆஃப் கிரெடிட் அலௌட் டு கஸ்டமர்ஸ் 1 month. என்ன இது என்னடாகண்ணா எப்படிடா இது பண்ணணும்? Accept promo. ஜான்வரியோடது சொல்லுடா. ஜான்வரியோடது பிப்ரவரியோட மார்ச்ல வரணும் இல்லையா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் போல இருக்குல்ல. இங்க பண்ணிட்டோம், இங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகேடா. அது அட்வர்டைஸ் பண்ணிட்டோம். அப்ப இது சொல்லுடா. டிலே இன் பேமெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் 1 monthக்கு என்ன பண்ணலாம்? கரெக்ட். அப்போ இவனை தனியா ப்ரொடக்ஷனை வந்து தனியா காமிக்கிறேன். ப்ரொடக்ஷன் அதே மாதிரி செல்லிங் தனியா காமிக்கிறேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ஜான்னா இவங்க வந்து 3200, இவன் வந்து 800. இது வந்து 3300, இவங்க வந்து 900. இவங்க 3400, இவங்க 900. இவங்க 3500, இவங்க வந்து 1000. இவங்க 3200, இவங்க 900. ஓகேவா எல்லாருக்கும்? எல்லாரும் ஆர் யூ ஆல் வித் மீ? ஓகே இல்ல? சூப்பர். நான் இது ஏன் இவ்வளோ டைம் எடுத்து நம்ம போடுறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? அதாவது பட்ஜெட்ரி கண்ட்ரோல்லையே கேஷ் பட்ஜெட் தான் அவங்க ப்ரையாரிட்டியா சம்பளம் கொடுக்கறதுக்கான ஹை பாசிபிலிட்டி. அடுத்தது ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். மற்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இது வந்து என்ன சொல்றது, 80% இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி. அடுத்தது மித்ரா. மித்ரா ஜாயின் பண்ணிருக்காங்களா? மித்ரா ஜாயின் பண்ணல. ஓகே. இல்ல செல்வா, நீங்க வாங்க செல்வா. டிலே டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஹாஃப் மந்த் கண்ணா. சூப்பர் செல்லம். அப்போ வந்து வேஜஸ் இங்க 2000னா இங்க ஒரு 2000 கரெக்டா? கரெக்டா. இவங்க வந்து 2200னா இங்க ஒரு 2200 கரெக்டா? கரெக்டா போட்டேனா செல்வா? இவங்கன்னா இவங்க 2300. அப்புறம் இவங்க ஒரு 2000னா இங்க ஒரு 2000. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஹாஃப் மந்த் டிலேனா என்னன்னா நீங்க சொல்றதா எக்ஸாக்ட்லா. ஓகேவா? இது வந்து 50% பெய்டு இன் கரண்ட் மந்த். கரெக்ட் கரெக்ட். ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேவா? எதுவும் டவுட் இல்லையே? சரி, போட்டோமா எல்லாமே? எல்லாமே போட்டோம். சூப்பர். இப்போ டேலி பண்ணலாமா? எனக்கு எல்லாரும் ஒரு ஒர்க் பண்ணோமே. நான் சொல்லி கொடுத்த வரைக்கும், அதாவது ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், லா எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் லா கொஞ்சம் இந்த ஒரு ஒரு இதுவாயிடுச்சு எனக்கு. லா எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். லா எடுத்தது வரைக்குமே பிசினஸ் எத்திக்ஸ் ஒரு எக்ஸல் ஃபைல 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே எக்ஸல் ஃபைல ஒரு ஒரு டேப்ல இந்தந்த சாப்டர்ஸ்ல இது எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் இந்தந்த சாப்டர்ல இது இந்த சம் இருக்கு அப்படின்றது வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒரே எக்ஸல் ஃபைல்ல 3 டேப் கிரியேட் பண்ணி இப்போ வந்து நான் இன்டெரக்ட் டாக்ஸ் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ 3 டேப் 4 டேப் கிரியேட் பண்ணி அதுலேயே அந்த டவுட்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டு எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை டவுட் இருந்தால் நான் அந்த எக்ஸல் ஃபைலே ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? அதை மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஏதாவது அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தா ஐ வில் சிட் வித் யூ ஆல் இண்டிவிஜுவலி அண்ட் கிளாரிஃபை இட். எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்லு யாருங்க சொல்லுங்க. சொல்லு சொல்லு அக்ஷயா.
ஒரு நிமிஷம்டா. ஏய் சாரிடா, சாரிடா. நான் வந்து நான் இங்க தெரியாம போட்டேன்டா, சாரிடா. ஸோ 20,000. தேங்க்ஸ் அக்ஷயா. ஐயோ சாரி. சரி, நான் இப்படியே பண்ணிடுறேன் அப்புறம். அப்புறம் அடுத்தது வந்து 22,000 இன்டூ 0.05. அப்புறம் 28,000 இன்டூ 0.05. அப்புறம் மேல வந்து 30,000 இன்டூ 0.05. ஜூன்ல வந்து 40,000 இன்டூ 0.05. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேப்பா. சாரி. ஏதோ தப்பா பண்ணியிருக்கேனா இங்க? எப்படி 1800 வரும்? Ah, is to be paid 50,000, 22,000, 28,000. இரு நான் இப்ப கரெக்டா? இப்ப கரெக்டா இருக்கா? ஆ ஆ. ஸோ அப்பனா இது வந்து க்ளோசிங் பேலன்சஸ்ல. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வில் பிகம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்தா? அப்ப 20,000. ஸோ இது 40,000. 18. சாரி. கரெக்ட் 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 கரெக்ட். திஸ் இல்ல இல்ல, டென்ஷன்லாம் இல்ல. நான் வந்து இதுக்கு எதுவுமே தப்பாயிடக்கூடாதே. உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றதுன்னு பட்டு இது பண்ணிட்டேன். இருங்க. திஸ் பிளஸ் ஒரு நிமிஷம்டா. ஒரே நிமிஷம். இப்போ ஓகேலா? 18,000. இந்த இந்த 18,000 இங்க போகும். அப்போ இங்க வந்து எப்படி வரும்னா this plus this. இப்ப கரெக்டா வருதா? இங்க ஆ ஆமா. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ரசீட்ஸ் கண்ணா.
இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் receipts இல்ல சாரி, டோட்டல் ஆஃப் receipts. இது வந்து டோட்டல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்ஸ். பிரேக் அவுட் பார்க்கலாம். ஏ இது வந்து இது வந்து ஏ இப்படி இப்படி போடுறேன். இது வந்து பி, இது வந்து சி. ஸோ ஏ பிளஸ் பி மைனஸ் சி. இதாண்டா என்னோடது. ஆக்சுவலா இதான் எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல 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 செல்வா, பரவாயில்ல. அதாவது இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வா, நார்மலா தான் இருக்கேன், ஹாப்பியா போடுறேன். இல்ல எதுவுமே, அதாவது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த தாட்ஸுக்கும் வேர்ட்ஸ்க்கும் ஒரு கிளாஷ் ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. ஓகே ரைட். இப்போ இதோட க்ளோசிங் பேலன்ஸ் வில் கம் ஹியரா. ஸோ 29,800. அப்போ இது எல்லாத்தையோட டோட்டல் என்ன, 37,000. இது எல்லாத்தோட டோட்டல் என்ன, 39. அப்போ இதே ஃபார்முலா, ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் receipts மைனஸ் பேமெண்ட்ஸ். அப்போ இதோடது ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க வருமா. ஸோ 27,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது வருது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது வருதா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் receipts மைனஸ் பேமெண்ட்ஸ். திருப்பி this goes here 24,700. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இது வருது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது வருது. அகைன் ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் receipts மைனஸ் பேமெண்ட்ஸ். அப்புறம் திருப்பி இது மேல எடுத்து போறோம், 33,100. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது வருது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது வருது. ஸோ ஃபைனலி the closing balance of June for closing balance of cash for June lands up at a value of rupees 36,000. ஓகேவா? நல்லா பொறுமையா போடுங்க. இந்த சமயம் வந்தா சூப்பரா இருக்கும், ப்ரே பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் கண்ணா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு என்னெல்லாம் ஒரு ஒரு சென்டென்ஸுக்கா என்ட்ரி கொடுத்துட்டே வாங்கண்ணா. ஒரு ஒரு ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஒரு சென்டென்ஸா இதுவா ஓகே அப்ப இது பேமெண்ட்ல வரும், இதுவா அப்ப நீங்க எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாம போடுவீங்க. ஓகே குட். இப்போ ஆ இப்போ வந்து இந்த சம் எடுக்கிறேன். இந்த சம் வந்து டைப் 3 ப்ராப்ளம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டைப் 3 ப்ராப்ளம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது 14 மார்க் ப்ராப்ளம் கண்ணா. ஓகே 7 மார்க் ப்ராப்ளம் இல்ல, 14 மார்க்ஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த அடுத்த வரப்போற சம்முக்கும் வந்து அதே மாதிரி தான் அப்ரோச். ஆனா கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும் இதுல. ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம். The following sales budget is given for Van Dyke Sales Company for the second quarter of 2022. Type 3 problem. ரெண்டாவது குவார்டர் ஆஃப் 2022க்கு வந்து அவங்க அந்த வேன் டைக் வந்து சேல்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பட்ஜெட் ஓகேவா, அது சேல்ஸ் பட்ஜெட்டை வந்து ஏப்ரல் 45,000, மே 50,000, ஜூன் வந்து 60,000, டோட்டல் 1,55,000. த கிரெடிட் கொஷின் ஒரே நிமிஷம் இருங்க, கொஷின் கரெக்டா திருப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரேக் ஆகுது கொஷின்ல. So the question says credit sales are collected as follows. எப்படி 70% in the month of sale. Credit sales என்ன
70% in the month of sales. அப்ப cash sales என்ன விஜயலட்சுமி? இல்ல இது வெறும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கண்ணா, இதெல்லாம் இல்ல. 20% in month following sale அதெல்லாம் எதுவுமே இல்ல. வெறும்னா 70% the month of sale credit sales கொடுத்திருந்தாங்கனாக்கா 30% அதுக்கு தான் கேட்டேன். ஓகே சூப்பர். இப்போ 70% in the month of sales, 20% in the month following the sale, 8% in the second month following the sale, and 2% நாமம். இதுதான் சொல்றாங்க. இப்ப டோட்டலா இந்த மாதிரி பர்சன்டேஜ்னு வந்தாலே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணி பார்க்கணும். 70 plus 20 90 plus so 100க்கு கரெக்டா டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சூப்பர். அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் at the beginning of second quarter எவ்வளோ? 18,000 3600 of which represents uncollected February sales. இல்ல sorry. The accounts receivable balance at the beginning of second year is 18,000. 3,600 of which represents uncollected February sales. அதுக்குள்ள அந்த uncollected February sales ஓட இது இருக்கா beginning of second quarterல. And 14,400 uncollected March sales. இதுதான் டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்களும் படிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுறதா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ம். இல்ல கண்ணா, 18,000ன்றது அந்த பிப்ரவரியோட செகண்ட் குவார்டர் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு. ஓகே, அந்த 18,000 செகண்ட் குவார்டர்னா நான் ஏப்ரல் ஸ்டார்டிங்ல அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் சொல்லியிருக்கான். 3,600 வந்து 2 மாசம் முன்னாடி, அதாவது பிப்ரவரி சேல்ஸோட வேல்யூவும் உள்ள இருக்கான். அன்கலெக்டட் பிப்ரவரி சேல்ஸ், அந்த சேல்ஸ் பண்ணிருக்காங்க பிப்ரவரியில. பட் கிட்டத்தட்ட 3,600ல இன்னும் அந்த டெட்டார் பே பண்ணலையா. அப்பனா ட்ரூ வேல்யூ ஆஃப் ஏப்ரலோடது என்னவா இருக்கும்? 14,400 இருக்கும். கரெக்டா? கரெக்டா செல்லம்? ஆ அததான் வந்து அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பிகினிங் ஆஃப் தி செகண்ட் குவார்டர்னா என்ன அர்த்தம்? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மார்ச். கரெக்டா? அப்பனா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மார்ச் வந்து 14,400. அதுல இருந்து நம்ம இப்ப ரெகன்சிலேஷன் பண்ணோம். அதான் ரெகன்சிலேஷனா அந்த டேட்டா வச்சு we have to என்ன சொல்றாங்க, டோட்டல் சேல்ஸ் ஃபார் பிப்ரவரி அண்ட் மார்ச் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பட்ஜெட்டட் கேஷ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் சேல்ஸ் ஃபார் ஈச் மந்த் கண்டுபிடிக்கணும். ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஃபார் பிப்ரவரி அண்ட் மார்ச் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏப்ரல் சேல்ஸ் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் பிப்ரவரி சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus 0.7 minus 0.2 which is equal to 3,600. இது யாருக்கா புரியுதா? 1 minus 0.7 minus 0.2. சூப்பர். அதாவது இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 70 கிரெடிட் சேல்ஸ் வந்து இந்த மந்த் ஆஃப் இது எவ்வளோ? 70%. அதோடது வந்து, அதாவது நம்ம இப்ப ரிவர்ஸ்ல போனோம். ஓகேவா? அப்பனா எப்படி? ஏப்ரல், மார்ச், ஜான்வரி, இப்படி இப்ப ரிவர்ஸ்ல போறோம். அப்ப ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகும்? அவங்க என்ன சொல்றாங்க, 3,600. இது வந்து 3,600. ஓகேவா? ஏன்னா அவங்க சொல்றாங்களா ஆஃப் விச் ரெப்ரசன்ஸ் அன்கலெக்டட் பிப்ரவரி சேல்ஸ்னு சொல்றாங்க. அன்கலெக்டட் பிப்ரவரி சேல்ஸ்ன்றது எங்க இருக்கு? ஏப்ரல்ல உட்காந்துன்னு இருக்கு. ஆனா லெட்ஸ் டேக் ஏப்ரல் 1னா மார்ச்ல வந்து என்ன ஆகும்? 20% இந்த மந்த் ஃபாலோயிங் த சேல். இப்ப ஜான்வரியோட சாரி பிப்ரவரியோட செகண்ட் மந்தோட இம்பாக்ட் என்ன? 0.2. கரெக்டா?
இது 0.2. பிப்ரவரியோடது எவ்வளோ 0.7. அப்பனா 1 மைனஸ் 0.7 மைனஸ் 0.2 தான் என்னது 3600. அப்போ இந்த 10% 3600. சொல்லுங்க கண்ணா. 8% செகண்ட் மந்த் வரலையே. அதாவது செகண்ட் மந்த் ஃபாலோயிங் த சேல்ஸ் அப்படின்றது வந்து பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 70% கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. பட் பிப்ரவரியோட அன்கலெக்டட் பிப்ரவரி சேல்ஸ் 3600 ஏப்ரல்ல கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இந்த 2% அன்கலெக்டபிள் 8%ம் நம்ம இந்த கால்குலேஷன்ல எடுத்துக்க வேண்டிய நீட் இல்ல. புரியலையா? டவுட்டா இருக்கு எல்லாருக்கும்? ஓகே, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பிப்ரவரியோட கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, மார்ச்சோடதும் சூப்பரா முடிஞ்சிருச்சு. ஆனா பிப்ரவரியோட அந்த சேல்ஸோடது ஏப்ரல்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. எவ்வளவு அமௌண்ட்? 3600 உட்காந்துட்டு இருக்கு. அந்த 3600ன்றது ஏப்ரலோட 8% பிளஸ் 2% ஆஃப் மே, அதுதான் 0.1. அப்பனா என்ன அர்த்தம்? 10% வந்து 3600னா ஓகே, 100% எவ்வளோ? 3200 இன்டூ 100 டிவைடட் பை 10 எவ்வளோ? 36000. இதுதான் சேல்ஸ். இப்ப புரிஞ்சுதா? குட். இப்ப அடுத்த ஸ்டெப் போலாமா? அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றான்? சேல்ஸ் மார்ச் பிப்ரவரி சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப மார்ச் சேல்ஸ்க்கு வரலாம். மார்ச் சேல்ஸ் என்ன சொல்றான் அவன்? அன்கலெக்டட் மார்ச் சேல்ஸ் 14400. அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு மார்ச்சோட சேல்ஸ் ஏப்ரல்ல பார்க்கும்போது of which represents 14400. இப்போ அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ மார்ச்சோட சேல்ஸ்னா எவ்வளோ? 0.7. கரெக்டா? அப்போ கம்ப்ளீட்டட் எவ்வளோ? மார்ச்சோடது முடிஞ்சு போயிடுச்சு. ஏப்ரல்ல காமிக்கிறான்னா அது எவ்வளோ ப்ரப்போர்ஷனா இருக்கும்? 0.3. கரெக்டா? புரியுது எல்லாருக்கும்? ஆ அப்பனா அதே மாதிரி தான் கண்ணா. எனக்கு வந்து 0.3 14,400னா அப்போ டோட்டல் மார்ச் சேல்ஸ் எவ்வளோ? 14,400 டிவைடட் பை 0.3 which is 48,000. அப்போ இங்க சென்ஸ் செக் பண்ணலாமா? இப்போ இவங்க வந்து 48,000 ஸோ 48,000த்துல 0.7. ஓகே, இவங்க எவ்வளோ வரணும்? 48,000த்துல 0.2. 48,000த்துல சாரி இது 0.8. இவங்க வந்து 48,000த்துல இல்லை சாரி தப்பா பண்றேன், 0.2. அப்புறம் வந்து 0.8. இவங்க எவ்வளோ வரணும்? 48,000த்துல 48,000 into 0.02. எதுடா? இல்லையே, மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்க பாருங்க, அப்ப ஏப்ரலுக்கு இது டோட்டல் பண்ணா கரெக்டா வருது பாருங்க. 9,600 plus 3840 plus 960 14,400. 14,400 புரிஞ்சுதா? 14,400ன்றது இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் என்ன? ஏப்ரலோடது, மேயோடது, பெண்டிங் ஜூனோடது மொத்தமா சேர்த்தா 14,400. அது எவ்வளவு ப்ரப்போர்ஷனுக்கு? 0.3. அப்போ 30% வந்து 14,400னா 100க்கு எவ்வளோ? 48,000. புரிஞ்சுதா? மார்ச்சும் இதுவும். என்னம்மா? சொல்லுமா. ஆமா சொல்லுமா. ஏன்னா அதுதானே சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்?
Credit sales are calculated as follows: 70% in the month of sale. ஸோ ஃபெப்ரவரியோட இது பார்க்கும்போது ஃபெப்ரவரியிலேருந்து கால்குலேட் பண்ணோம். இது அன்கலெக்டட் மார்ச்ன்றதுனால மார்ச்லேருந்து கால்குலேட் பண்ணோம். 18,000 ரூபாய்க்குள்ள நல்ல யூ ஹவ் டு ரீட் த வேர்ட்ஸ் வெரி கேர்ஃபுல்லி ஃபார் அவர் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ். அப்படியே அந்த சுத்தி சுத்தியே அதிலே கொடுத்துருப்பாங்க. எங்க சார் சொல்லுவாரு, சம்மு வந்து பெருசா இருந்ததுன்னா நீ ஹாப்பியா இரு, சம்மு குட்டியா இருந்ததுன்னா அப்ப நீ ரொம்ப ஜாகிரதையா இரு அப்படின்னு வர. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோக்குள்ள சம்மு நம்மளுக்கு பெருசா கொடுக்குறாங்களோ நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டோம், நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவும் ஃபார்மட் அப்ளை பண்ணா போதும். எவ்வளோக்குள்ள செம்ம குட்டியா கொடுக்குறானோ நம்ம வந்து நம்மளோட இங்கிலீஷ் ஒக்காபுலரி கிராமர் எல்லாம் டெஸ்ட் பண்றான்னு அர்த்தம். சார் சொல்லுறதுனால ரொம்ப காஷியஸா இருக்கணும். சின்ன சம்மா இருக்கிறது ஆப்டே பண்ணாதன்றவர் எங்களெல்லாம். பெரிய சம்மா இருக்கா ஆப் பண்ண, சின்ன சம்மா இருக்கிறத ஆப்ஷன் செகண்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். எனி சின்ன சம் இஸ் கேட்டகரைஸ்ட் as டைப் 3 ப்ராப்ளம். see I am talking about any ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் குட்டியா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ரீடிங் இட். சரியா? ஓகேவாடா? இது புரியல, யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி நான் எடுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. since it says uncollected March sales 14,000, the calculation starts from March. Since it says 3,600 uncollected February sales, the calculation starts from February. யாருக்கா டவுட் இருக்கா? ஐஷா டவுட் இருக்கா? அஸ்வினி, அக்ஷயா, செல்வா, வஷிதா, ஸ்ரேயா, மித்ரா இல்ல, விஜயலட்சுமி. குட். போட்டு பார்த்தா வந்துரும் செல்வா. நீங்க போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எக்ஸல் ஃபைல் இருக்கு, என்னோட ரெக்கார்டிங்கும் இருக்கு, நீங்கெல்லாம் சூப்பரா போடுவீங்க, எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்களே போட்டுருவீங்க ரெக்கார்டிங் பார்க்காமயே. ஸோ நீங்களாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. சூப்பர். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சிருச்சா? இனிமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்துக்கோங்க, ஃபெப்ரவரி சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், மார்ச் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட்ஜெட்டட் கேஷ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் சேல்ஸ் ஃப்ரம் ஈச் மந்த். Without prejudice to answer to part 1, assume that February sales is equal to 40,000 and March sales equal to 50,000. அதாவது அவங்க இதுக்கும் இதுக்கும் கிளப் பண்ணிக்காத, இந்த பாயிண்ட் 2க்கு ஃபெப்ரவரி சேல்ஸை வந்து 40,000 வச்சுக்கோ, மார்ச் சேல்ஸ் 50,000 ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ லெட்ஸ் கோ டு த பார்ட் நம்பர் 2. இந்த பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? பட்ஜெட்டட் கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் சேல்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் டேக் இது என்ன சம்மு நம்பர்? தேங்க்யூ. பாட்டு பார்க்க போறது ஒரு பாட்டு. கரெக்ட். இது ஒரு பாட்டு. இப்போ நான் இன்னொரு பாட்டு சொல்லித்தரேன். இப்போ ஃபெப்ரவரியோடது வந்து நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, 40,000 வச்சுக்கோன்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எது? ஏப்ரல் மாசம் இல்ல, ஏப்ரல் மே தான். இப்போ 40,000 வச்சுட்டோம் அப்படின்னா ஃபெப்ரவரியோடது 28,000 இருக்குமா, இங்க இதுவா இருக்குமா? அப்ப ஏப்ரலோட கேஷ் இது எவ்வளவு இருக்கும்? 3,200. கரெக்டா? ஏப்ரலோட கேஷ். மேயோடது எவ்வளவு இருக்கும்? இதோடது 40,000. மேயோடது வந்து ஏப்ரல், ஆமா மேயோடது பேட் டெட்ஸ் அதனால கிடையாது. ஸோ ரெட் மார்க். அப்போ ஏப்ரலோடது ஃபெப்ரவரியிலேருந்து
ஸ்டார்ட் ஆகிறது எவ்வளோ 3200. இது நம்பர் ஒன். அடுத்தது இது பிப்ரவரி முடிஞ்சிருது. இப்போ மார்ச்க்கு வரலாம். மார்ச் மார்ச் அவன் என்ன சொல்றான் நம்பரு 50,000 எடுத்துக்கோன்றான். 50,000 எடுத்துடலாமா? அப்போ 50,000னா 7% இவ்வளோ. ஏப்ரலுக்கு எவ்வளோ வருது 10,000 ரூபாயா? அவனே இவனுக்கு எவ்வளோ வரான் பாருங்களேன். இல்ல ஏப்ரலுக்கு வந்து 10,000. இதுக்கு வந்து மேக்கு வந்து மே ரெட்டு கிடையாது, மே நார்மல் கலர். ஜூன் தான் வந்து ரெட்டு. ஜூன் தான் ரெட்டு. ஓகே, ஸோ 50,000 இன்டூ 0.02. அப்பனா ஏப்ரலோட கலெக்ஷன் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 3200. மார்ச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 10,000. இந்த ரெண்டு அமௌண்ட் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். இப்போ நான் ஒரு குட்டி டேப்லர் காலம் போட போறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ 70%, 20%, 8%, and 2%. ஸோ பிப்ரவரியோட சேல்ஸ் டோட்டலாக ஒரு 40,000, இங்கே ஒரு 50,000. இவங்க எவ்வளோ 45, 50, 60. 45,000, 50,000, 60,000. அப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இவங்களது வந்து 50, 40 into 40 into 20, 40 into 0.0, that is 8%. 40 into 2%. இப்போ எல்லாம் சேர்த்து 40,000 வருது. இந்த ஏரியா மட்டும் ரெட் கலராக மார்க் பண்ணிடுங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இப்போ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3,200 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஏப்ரலோடது, பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்புறம் இந்த 10,000 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேட்டகரி வருது. ஓகேவா? இப்போ பிப்ரவரி மார்ச் முடிஞ்சிருச்சா, ஏப்ரலோடது பார்த்தீங்கன்னா 31,500. ஸோ இது மூணுமே ஏப்ரலோடது. இது ஏப்ரல். அடுத்தது இதே கான்டெக்ட் கீழே மேயோடது. மேயோடது எவ்வளோ வரும்? ஆஸ் யூஷுவல் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். 4,000, 9,000, 35,000. ஜூனோடது இதே காப்பி பண்ணிக்கலாம். $3,600, 10,000, 42,000. புரிஞ்சுதா? இது மூணும் ஜூனோட 70%, மேயோட 20%, ஏப்ரலோட 8%. இந்த பார்ட்டி எங்கேயுமே வரவே வராது. ஏன்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் என்ன பேட் டெட்ஸ். ஸோ ஆக மொத்தம் எனக்கு பட்ஜெட்டட் கேஷ் கலெக்ஷன்
ஏப்ரல்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னா இந்த கலர்ஸ் பண்ணியிருக்கேன்ல அதான். இதை நீங்க இந்த மாடல் மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப மைக்ரோ லெவலில் பிரேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. மே பார்த்தோம்னா 1 2 3. ஜூனுக்கு பார்த்தோம்னா 1 2 3. So this. யாருக்கா டவுட்டா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? நல்லா புரிஞ்சுதா? போட்டு பார்க்கணும் கண்ணா. ஆனா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல grip கிடைச்சிரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. லைக் இது சம்மு. ஓகே, இது வந்து புக்ல இருக்கிற ஆன்சர். இது என்னோட ஒர்க்கிங். ஒரு வாட்டி போட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடுவீங்க, பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்கேயே போடுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5. டைப் 3 ப்ராப்ளம் இது, டைப் 4 ப்ராப்ளம். இது இந்த ஏ வந்து இங்க போட்டிருக்கேனா, இது வந்து 1 33 1, இது 33 2. நல்லா பார்த்துக்கோங்க. 33 இல்ல, சாரி 42. யாருக்கு இந்த சம் இன்னொரு வாட்டி சொல்லி தரணும்? ஒரு வாட்டி போட்டு பாருங்க எல்லாரும், என்ன போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இதெல்லாம் போன சிலபஸ்லயே இந்த சம்ஸ் தான்டா, எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நியூவா ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா போன மெட்டீரியலே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க பார்க்குறீங்களா இந்த சம் நல்லா? ஸோ flexible budget. Flexible budgetனா என்ன அர்த்தம்னா, it's a preferred way of budgeting as it gives a projection of profit at various activity levels. In flexible budget, all possible volumes of output or level of activity can be covered. Preparation of flexible budget வந்து பயங்கர easy. Fixed, variable, semi variable. Fixed costனா என்ன அர்த்தம் அஸ்வினி? என்னடா புரியல, என்ன சொல்றீங்க? Correct. Irrespective of your number of production units increases also. Correct. Example என்னடா fixed காஸ்ட்க்கு? Rent, insurance. um, See, any cost which remains constant irrespective of your changes in your sales, அதுதான் இது. ஓகே சூப்பர். செல்வா, வேரியபிள் காஸ்ட்னா என்ன அர்த்தம் செல்வா?
Mm. Very good. Very good. Variable cost per unit remains constant, but however the total cost varies with the changes in the sales. Very good. Vashita, semi variable cost என்ன கணமா? So எப்படி இருக்கும்? How? Just give me an example. Repairs எப்படி? See, in the on the phase of the question, how will you identify it as a semi variable? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சாரி. சம்பளம் கொடுத்துருவாங்க செல்மா. அவங்களே கொடுப்பாங்க. 40% ரிப்பேர்ஸ் வந்து ஃபிக்ஸட். ஓகேவா? அப்ப 60% என்ன? வேரியபிள். ஓகேவா? ஓகேவா? சொல்லுங்க வஷிதா, அதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்லடா, எனக்கு உங்களுக்கு ஏதோ திடீர்னு ஏதோ சேலஞ்ச் இருக்கிற மாதிரி தோணுச்சு சொல்றது, அதனால தான் நானே ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்களும் அதான் சொல்ல வந்தீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே கண்ணம்மா. தென் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதான் வந்து நம்ம வந்து we are going to see in the next class. எப்படி ஒரு can you all try out illustration 35? ட்ரை பண்ண சொல்றேன் ஜஸ்ட். கொடுத்துட்டேனா? போட்டுட்டீங்களா? சூப்பர். 36 கொடுத்தேனா? இல்ல. சரி, சூப்பர். சரிடா, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ஃபுல்லா முடிச்சிடுறேன். முடிச்சிட்டேன்னா ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் இம்பார்ட்டன்ட் ஃபார் தியரி, அதாவது 90% முடிச்சா சரி, நம்ம பார்க்கலாம். கேஷ் பட்ஜெட் ஏதாவது டீடைல்டு ஆன்சர்ல இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க கண்ணா. ஆ வந்துட்டாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 41 ஹோம்வொர்க் கண்ணமா. சும்மா கெத்தான சம்ம. ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 41 ஹோம்வொர்க். ஏய், நான் உங்களுக்கு 43 எடுக்கிறேன். ஈஸியா இருக்கா பாக்குறீங்களா? கஷ்டமா இருக்குன்னா விட்டுருங்க. இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க at 80%. 70 90 கண்டுபிடிக்கணும். எப்படி தெரியுமா? 80க்கு 12,000னா 70க்கு எவ்வளோ? அந்த மாதிரி. 80க்கு 12,000னா 70க்கு எவ்வளோ? அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 43. 12,000 90க்கு எவ்வளோனா 80க்குனா 90க்கு எவ்வளோ? அந்த மாதிரி ட்ரை கொடுத்து பாக்குறீங்க. சூப்பர். அப்பனா என்னடா சூப்பர். இந்த சம் ஒரு நிமிஷம். இல்லஸ்ட்ரேஷன் 46 ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 46. See, it's more of a combination of cost sheet and budgetary control. யோசிச்சு போடுங்க. அதான் க்ளூ. ஓகேவா? காஸ்ட் ஷீட்டும் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். காஸ்ட் ஷீட்னா நம்மளோட கான்செப்ட் என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். கரெக்டா? அதுல பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கு நீங்க ஒரு டாலர் போடணும். நீங்க யோசிச்சு போடுறதுக்கு செம்ம கேப்பபிலிட்டி இருக்கு எல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நான் இன்னைக்கு என்னெல்லாம் ஹோம்வொர்க் சொல்லிடுறேன். ஸோ டு கன்க்ளூட், கேஷ் பட்ஜெட்டோட இல்லஸ்ட்ரேஷன் 41. illustration, ஐயோ சாரி, யாராவது குரூப்ல போடுறீங்களா? எனக்கு ஹேங் ஆயிடுச்சு, நான் சொல்ல சொல்ல. இல்ல இல்ல, எனக்கே வந்துருச்சு. illustration 41 அப்புறம் 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 illustration 42 போடாதவங்க போட்டுருங்க. 43 போட்டுருங்க. 3
46. 47. Just to go through some go through கிளாஸ்க்கு வாங்க. 48லாம் போடாதவங்க போட்டுருங்க. இப்பதான் சொல்றேன், அப்ப போட்டுருங்க. 48 ஒண்ணுமே இல்லடா. ப்ரொடக்ஷன், அதாவது சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான். இதுவும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஏய், இது போட்டோம்ல, 49 போன கிளாஸ்ல போட்டுட்டோம் நம்மளே. 49 போட்டோமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சம் போட்ட மாதிரி ஞாபகமா இருக்கே. போட்டோம். சூப்பர், தேங்க்ஸ். நான் ஒன்னு சொல்லட்டுமா எல்லாருக்கும், ஒரு நல்ல விஷயம். நீங்க இப்ப போடுற பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அதே அப்படியே ஸ்டேஜ் 2ல வருது. இதே சம்ஸ் தான், கொஞ்சம் கூட மாறல. நான் போட்டிருக்கடா இந்த எக்ஸலா, நீங்க போட்டுட்டீங்கன்றது தமாடா. என்ன கேக்குறீங்க புரியல. ஆ ஆமா, 8 சம்ஸ் தான்டா இருக்கும். உங்களுக்கு கிளாஸ்ல என்ன சம்ஸ் எடுக்கிறேனோ அந்த சம்ஸ் தான் இருக்கும். ஹோம்ஒர்க் சம்ஸ் இதே மாதிரி மாடல். இப்ப கேஷ் பட்ஜெட் ஒன்று டீட்டெயில்டா எடுத்தேன்ல செல்வா, அந்த மாதிரி ஒரு கேஷ் பட்ஜெட் சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்ல, அந்த சம் இதுல இருக்காது. ஏன்னா இதே பேட்டர்ன் தானே இருக்கு, அதனால அது நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்ததுலாம் இங்க போட்டிருக்க மாட்டேன். இல்லஸ்ட்ரேஷன் 50 நீங்க போட்டுடலாம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட், இல்லஸ்ட்ரேஷன் 52 ஈஸி தான் இருக்கு. 52 பாருங்க, போட முடியும், பாருங்க, ட்ரை பண்ணுங்க. 53 நான் போடுவேன். 54 இந்த சம் நம்ம போட்டோமா? போட்டோம். செல்லிங் ஓவர் பட்ஜெட் போட்டோம். இது கம்ப்ளீட்டட். இல்லஸ்ட்ரேஷன் 55 கேஷ் பட்ஜெட் ரிப்பீட்டா? இல்ல, கேஷ் பட்ஜெட் போடு ஹோம்ஒர்க். அதே மாதிரி நம்பர்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க, அதே மாதிரி சம். சிக்ஸ் 57 57. ஓகே, அவ்வளோ. ஸோ இந்த 56 57 வந்து வர்ஷிதா, அக்ஷயா, மித்ரா போட்டுருவாங்க எனக்கு. ஆமா, ஏன்னா அவங்க 56 57 வர்ஷிதா அக்ஷயா ட்ரை பண்ணி பாருங்க. வர்ஷிதா அக்ஷயா ஓகே. மற்றவங்களுக்கு 57 57 56 57 ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். ஃபிஃபோ லிஃபோ வச்சு ஒரு சம் இருக்கு, அதெல்லாம். ஆனா இதெல்லாம் ஹோம்ஒர்க், ஓகேவா? 47 கோத்ரூ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ சொல்லுங்க, போடுறங்க போட்டுருங்க. இந்த சம்ல எல்லாமே நான் போட்ட சம்மோட அதே பேட்டர்ன் சம்ஸ் தான் இருக்கு. ஸோ நியூவா பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. ஒர்க் அவுட் பண்றீங்களா? இந்த ஹோம்ஒர்க் எப்போ உங்களால கொடுக்க முடியும்? ஆயிஷா, எப்படா கொடுக்க முடியும் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஹோம்ஒர்க்? டக்குன்னு சொல்ல முடியலையா? நிதானமா சொல்றீங்களா? டியூஸ்டே. ஓகே. அஸ்வினி, டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே?
அக்ஷயா. சூப்பரா, வெரி குட். செல்வா நீங்க பாத்துக்கோங்க, டேக் யூர் டைம். வஷிதா. இல்ல இல்ல இல்ல, ஸ்ரேயா ஸ்ரேயா. நீங்க சொல்லுங்க கண்ணா. ஓகே, வெனஸ்டே மேக்ஸிமம். ஓகே. வர்ஷிதா. ஓகேடா. நீங்களும் அக்ஷயா டிஸ்கஸ் பண்ணி கூட போடலாம் வர்ஷிதா. ஓகே, பாருங்க. விஜயலட்சுமி உங்களுக்கு கண்ணா. ஓகே, ஸோ எல்லாரும் வெனஸ்டேக்குள்ள அனுப்பிச்சிடுறீங்களா? ஐ சி மை கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 2 இன்டர். இப்போ ஒரே ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். யாரு வந்து